மெத்துசுலாவை பத்தி பார்க்க போறோம். இந்த மெத்துசுலா அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 21 முதல் 24 வசனங்களிலே ஏனோக்கை குறித்து பார்க்கிறோம். இந்த ஏனோக்குடைய பையன் தான் மெத்துசுலா. சரி, இந்த மெத்துசுலாவை பத்தி நம்ம ஏன் பாக்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, மெத்துசுலா ஒரு விசேஷமானவன். பைபிள்லயே ரொம்ப விசேஷமான ஆளு, ஒரு யூனிக். எதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிக வருஷம் உயிர் வாழ்ந்த மனுஷன். 969 வருஷம் மனுஷனா பிறந்தவங்கலயே அதிகமா உயிர் வாழ்ந்தது யாருன்னா மெத்துசுலா தான். இந்த மெத்துசுலா அதிகமா உயிர் வாழ்ந்ததுக்கு பின்னாடி ஒரு ஸ்பிரிச்சுவல் காரியம் இருக்கு. ஏன் அவன் அதிகமா வாழ்ந்தாங்கிறதுக்கான ஒரு ஸ்பிரிச்சுவல் காரணம் இருக்கு. என்ன அதிகமா வாழ்ந்தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த 11 அதிகாரம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 11 அதிகாரமே ஒரு மேப் மாதிரி. இந்த 11 அதிகாரத்துல சொல்லப்பட்ட காரியங்கள் தான் மீண்டும் நடக்கும். இயேசுமே சொல்வாரு, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும் அப்படின்னு மத்திய 24:37 சொல்வார். சோ அப்படி சொல்லப்பட்டதான அந்த நோவா காலத்தினுடைய சம்பவங்கள்லாம் இயேசு காலத்தில் நடக்கணும்னா, இந்த மெத்துசுலாவும் ஏதோ ஒரு நிழலாக தான் இருக்கிறார். அதோடைய நிஜம் நம்ம காலத்துல இருக்கும். இந்த மெத்துசுலாங்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இப்ப ஏனோக்கு தேவனை அறிகிறார். எப்ப அறிகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெத்துசுலா பிறந்த பின் அறிகிறார். அந்த 21, 22 வசனத்தை வாசிங்கன்னா, ஏனோக்கு மெத்துசுலா பிறந்த பின் தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்து அப்படின்னு. இந்த மெத்துசுலா பிறக்கிறதுக்கும் ஏனோக்கு தேவனோட சஞ்சரிக்கிறதுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு. மெத்துசுலா அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, நியாய தீர்ப்பின் மனிதன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு, அவன் போகும்போது அது சம்பவிக்கும், அதாவது நியாய தீர்ப்பு சம்பவிக்கும். இவனுக்கும் நியாய தீர்ப்புக்கும் இந்த மேன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மெத்துசுலா பிறக்கும் போது ஏனோக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்குது. அதாவது மெத்துசுலா மரிக்கிற வருஷமும் இவன் போகிற இந்த பூமியை விட்டு போகிற வருஷமும் ஜலப்பிரளயம் உலகத்துக்கு நியாய தீர்ப்பு வருகிற வருஷமும் ஒரே வருஷம். இந்த வெளிப்பாடு ஏனோக்கு கிடைக்குது. அதனால்தான் யூதா 14 ஏனோக்கு 1000 பரிசுத்தவான்களுடன் தேவன் பூமியை நியாய தீர்க்க வருகிறார் என்று முன்னறிவித்தான் இருக்கு. இந்த முன்னறிவித்த இந்த அறிவு எப்படி வந்துச்சுன்னா, மெத்துசுலா பிறந்த உடனே வருது. அதுக்கப்புறம் 300 வருஷம் அவன் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறான். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இப்ப இந்த மெத்துசுலா சபைக்கு அடையாளம். இந்த சபைக்கான வெளிப்பாடு கிடைக்க பிறகு சபை எப்பொழுது எடுத்துக்கொள்ளப்படுகிறதோ, சபை பூமியை விட்டு போகிறதோ, அதோடு கூட பூமியிலே அழிவு வரும். அதாவது உபத்திரவ காலம் வரும். அந்த உபத்திரவ காலத்துக்கு பிறகு நோவா திருப்பி இந்த பூமியில அரசாட்சி செய்வார். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து உபத்திரவ காலத்துக்கு பிறகு சபை அவரோடு கூட பூமியிலே ஆட்சி செய்யும் என்பது ஒருவித நிதர்சனமான ஒரு அடையாளம். சரி, இப்ப நாம இதுல இருந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா, இந்த மெத்துசுலா சபை என்பதற்கு அடையாளம். மெத்துசுலா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏனோக்குடைய பையன், ஒரு ஊழியக்காரனுடைய பையன். இந்த ஏனோக்குல இருந்து ஒரு 4 தலைமுறை இருக்கு. ஏனோக்கு, மெத்துசுலா, மெத்துசுலாவுடைய பையன் தான் லாமேக்கு, லாமேக்குடைய பையன் தான் நோவா. இந்த 4 பேர்ல நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, ஏனோக்கோடு கர்த்தர் இடைபடுவார், நோவாவோடு கர்த்தர் இடைபடுவார், லாமேக்கு கர்த்தரை பத்தி பேசுவார். ஆனா இந்த மெத்துசுலாவுக்கும் கர்த்தருக்கும் எந்த விதமான சம்பந்தம் இருக்காது. மெத்துசுலா யாரு? ஒரு அடையாளம். இவரை வச்சுதான் ஏனோக்கு மினிஸ்ட்ரியே பண்ணிருக்கிறார். மெத்துசுலாக்கு பேரு நியாய தீர்ப்பின் மனிதன். இப்ப எந்த இடத்துக்கு போனாலும் பூமியை நியாய தீர்க்க தேவன் வருகிறார் என்று முன்னறிவிக்கும் போது எப்படியா சொல்ற? என் பையன் பறக்கும் போது கர்த்தர் சொன்னாரு, இவன் தான் நியாய தீர்ப்புக்கான அடையாளம், இவன் என்னைக்கு சாகுறானோ அன்னைக்கு பூமியில அழிவு வரும்னு கர்த்தர் சொன்னார். இவன் தான் அந்த ஊழியத்துக்கான பேஸ். இந்த ஊழியம் எத்தனை வருஷம் நடக்குது? 300 வருஷம் நடக்குது. ஏன்னா 300 வருஷம் தேவனோட சஞ்சரிச்சிருக்கிறாரு. இந்த 300 வருஷம் முடியும் போது ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அது நடந்துருச்சு. இப்போ அடுத்த 669 வருஷம் இந்த மெத்துசுலா பூமியில் இருக்கிறார். ஆனால் தொடர்ந்து இந்த ஊழியத்தை மெத்துசுலா செய்ததாகவோ அல்லது மெத்துசுலா அந்த பேழையை கட்டினதாகவோ நமக்கு எந்த விதமான குறிப்புகளும் இல்லை. ஏன்னா பேழையை கட்ட சொல்லி நோவாவுக்கு ஆண்டவர் சொல்லும் போது மெத்துசுலாக்கு என்ன வயசு அப்படின்னு பாத்தீங்கன்னா 869 வயசு. ஏன்னா நோவாவுக்கு 500 வருஷம். அப்போ நோவாக்கு இந்த வெளிப்பாடு நோவா பேழையை கட்ட ஆரம்பிச்ச பிறகு 100 வருஷம் மெத்துசுலா உயிரோடு கூட இருக்கிறார். இப்ப யோசிச்சு பாருங்களேன், நோவாவுக்கு இந்த வெளிப்பாடு கட்ட ஆரம்பிக்கும் போது மெத்துசுலாக்குள்ள ஒரு ஸ்பார்க் வந்திருக்கணும்ல. இப்படித்தான் எங்க அப்பா காலத்திலே சொன்னாங்க, எங்க அப்பா இந்த மாதிரி மினிஸ்ட்ரி பண்ணாரு, ஆனால் அந்த மினிஸ்ட்ரியை நான் பண்ணல, என் பேரன் பண்றான், என் பேரன் பேழையை கட்டுறான், எங்க அப்பா சொன்ன முடிவு காலம் வந்துருச்சோ தெரியணும். 2வது, நோவாவோட பேழைக்குள்ள ஜோடா பறவைகள் வருது. ஒரு நாள்ல வந்திருக்குமா? உலகத்துல இருக்கிற எல்லாம் நடந்து வருது, அத்தனையும் உள்ள ஜாயின் ஆகுது. அது எத்தனை வருஷத்து ப்ராசஸ்? ஒரு நத்தம் வரணும், எத்தனை வருஷத்து ப்ராசஸ்? இந்தியால இருந்து யானை போயிருக்குது, சிங்கம் போயிருக்குது, அப்புறம் ஆஸ்திரேலியால இருந்து கங்காரு வந்திருக்கணும். அப்ப ஆஸ்திரேலியா பிரிஞ்சு இல்ல, எல்லாம் ஒரே லேண்டா தான் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா எல்லாம் ஒரு மூலையில இருந்து நடந்து வந்திருக்குது. இவ்வளவு உள்ள வருது. இது ஒரு அடையாளம் பாருங்களேன். இவ்வளத்தையும் மெத்துசுலா பாக்குறாரு. ஆனா மெத்துசுலா பேழைக்குள்ளே வரவில்லை.
மெத்துசுலா பேழையை கட்டவும் இல்லை, உதவி செய்யவும் இல்லை. அதற்கு பிறகு மெத்துசுலாவுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியவில்லை. மெத்துசுலா மரித்தார். அப்படின்னா என்னங்க அர்த்தம்? ஏனோக்குள்ள ஒரு விஷன் இருக்கு, அந்த விஷன் பேரப்பிள்ளைக்கு வருது, கொள்ளு பேரனுக்கு வருது. ஆனா அந்த விஷன் பையனுக்கு வரல. அவர் ஊழியம் பண்ணதாகவோ அறிவித்ததாகவோ. ஏன் சொல்றேன்னா, ஏனோக்கு முன்னறிவித்தான் இருக்கு, நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவான் இருக்கு. ரெண்டு பேருமே மினிஸ்ட்ரி பண்ணிருக்காங்க. யாரு? கொள்ளு தாத்தாவும் கொள்ளு பேரனும் பண்ணிருக்காங்க. ஆனா நடுவுல யார் பண்ணல? பையன் பண்ணவே இல்ல, தாத்தா பண்ணவே இல்லை, அதாவது மெத்துசுலா பண்ணவே இல்லை. காரணம் என்ன? ஏனோக்குள்ள இருந்த விஷன் மெத்துசுலாக்குள்ள வரல. அந்த விஷன் நோவாவுக்கு போதே ஒழிய மெத்துசுலா கூட வராம போய்விட்டது. காரணம் என்ன? 300 வருஷம் கூடவே இருக்கிறார், அப்பா செய்யற மினிஸ்ட்ரியை பாக்குறாரு. அந்த மினிஸ்ட்ரி எல்லாம் பார்த்து 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 நியாயமா இவர் என்ன பண்ணிருக்கணும்? ஏனோக்கு என்கிறதான பழைய ஏற்பாட்டிலேயே சக்சஸ்ஃபுல்லான 2 மனுஷன்ல அவர் ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்பட்டதுல, ஏலியா ஏனோக். அப்பேற்பட்ட சக்சஸ்ஃபுல்லான ஊழியக்காரனுடைய பையன் ஃபெயிலியர், அவர் மினிஸ்ட்ரி பண்ணல. நியாயமா அவர் என்ன பண்ணிருக்கணும்? அந்த விஷனை பெற்று அதை கடத்தி கொண்டு போய் லாமே கையில கொடுத்து அந்த பேழையை கட்டுற வேலையில ஈடுபட்டு இருக்கணும். இல்ல, அப்ப இன்னைக்கு இதே நிலைமைதான் சபைக்கு. ஊழியக்காரர்கள் போன ஜெனரேஷன், அதுக்கு முந்தின ஜெனரேஷன்ல இருந்த விஷன், விசுவாசம் இன்னைக்கு இந்த ஜெனரேஷனுக்குள்ள கடந்து வருதா அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நிறைய ஊழியக்காரருடைய சந்ததிகளுக்குள்ளே கடந்து வரவில்லை. இன்னைக்கு ஊழியக்காரர்களுக்குள்ளே ஊழியம் கடந்து வருகிறது, ஊழியக்கார பிள்ளைகளுடைய ஊழியம் கடந்து வருகிறது. அப்பா செஞ்ச ஊழியத்தை, தாத்தா செஞ்ச ஊழியத்தை தொடர்ச்சியா செய்யறாங்க. ஆனா அவங்களுக்குள்ள இருந்த அந்த விஷனும் விசுவாசமும் இவர்களுக்குள்ள இருக்குதா அப்படின்னா இல்ல. இது ஒரு பரம்பரை வேலை மாதிரி ஆயிடுச்சு. 4 தலைமுறையா நாங்க இந்த வேலையை செய்யறோம், 5 தலைமுறையா வேலை செய்யறோங்கிற மாதிரி இன்னைக்கு ஆயிடுச்சு. ஏனோக்குள்ள இந்த விஷன் மெத்துசுலாக்குள்ள வரல பாருங்க. அதேதான் இன்னைக்கு நிலைமை. இன்னும் கொஞ்சம் ஊழியக்காரோட பிள்ளைகள் நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, அவங்க ஊழியத்துக்கே வர மாட்டேங்கிறாங்க. இந்த மெத்துசுலா மாதிரியே அவங்க உலக வேலைக்கு போயிடுறாங்க. ஒருவேளை அவங்களுக்கு அழைப்பு இல்லாம போறாங்கன்னா ஓகே, கரெக்ட், தப்பே கிடையாது. ஒரு பிரபல ஊழியர், தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சபையை ஸ்தாபித்தவர், அவர் தன்னுடைய பையனை கூப்பிட்டு சொன்னாரு, உனக்கு மினிஸ்ட்ரி கிடையாது, உனக்கு கொடுக்க சொல்லி ஆண்டவர் சொல்லல. அதனால தன்னோட உடன் வேலையில இருந்த இன்னொருத்தர் கையில அந்த பெரிய சபையை கொடுத்துட்டு, நீ சபைக்கு வந்து போ, உன்னால முடிஞ்ச ஊழியத்தை செய்யி, ஆனா உனக்கு அந்த மினிஸ்ட்ரி இல்லைன்னு சொன்னார். அந்த அளவுக்கு ஒரு தைரியமாக தேவ திட்டத்தை செய்யக்கூடிய ஊழியர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்களா? ஊழியத்தை இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு சிலர் தான் செஞ்சிருக்காங்க, இப்பவும் செய்யறாங்க. அவங்கள பத்தி சாட்சிகளை கேட்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவங்களுக்காக, அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களுக்காக. ஆனா இன்னைக்கு ஊழியத்தை ஒரு பரம்பரை சொத்தாக பையன் ஊழியம் செய்யணுங்கிறதுல எந்த விதமான 2ஆம் பட்ச கருத்துமே கிடையாது. கண்டிப்பாக செய்யணும். ஆனால் அழைப்புன்னு ஒண்ணு இருக்கணும் கண்டிப்பா. 2வது, இந்த மினிஸ்ட்ரிக்கு வரவே அந்த விஷன் அவங்களுக்குள்ள இருக்குதா? விசுவாசம் இருக்கா? இன்னைக்கு விசுவாசத்துல ஊழியத்தை சொல்லி கொடுக்கறத விட படிப்புல ஊழியம் நடக்குது. நான் இப்படி சொல்றதுனால நீங்க தப்பா எடுத்துறாதீங்க. அப்ப படிக்க கூடாதா? படிக்கணும். ஆனா படிப்பு அறிவுல சபை நடக்க கூடாது, படிப்பு அறிவுல ஊழியம் நடக்க கூடாது. பரிசுத்த ஆவியானவருடைய அறிவுல நடக்கணும், பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல்ல நடக்கணும். அவர் கைட் பண்ணணும். இன்னைக்கு யாருடைய கைடன்ஸ் இருக்குது? ஒரு நல்ல கோர்ஸ் முடிச்சிட்டு, ஒரு பைபிள் காலேஜ் கோர்ஸும் ஒரு உலக பிரகாரமான கோர்ஸும் MBAவும் முடிச்சிட்டு 2 மிக்ஸ் ஆகி வரும்போது சபையை எப்படி அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணலாங்கிறத அறிவு இருக்கதே ஒழிய, ஊழியத்தை எப்படி வளர்க்கலாம், எப்படி எப்படி திட்டங்கள் போடலாம், எப்படி காசு வாங்கலாம், எப்படி அதை ப்ரொபகண்டா பண்ணலாம், எப்படி அதை விளம்பரப்படுத்தலாங்கிற அறிவு இருக்குதே ஒழிய, முழங்கால் போட்டு தேவனிடத்துல இருந்து திட்டத்தை வாங்கி தேவனிடத்துல இருந்து நடத்துதலை வாங்கி நடத்தக்கூடிய ஊழியர்கள் வெகு சிலரே இந்த கடைசி காலத்துல. அதுவும் இப்ப வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு எது ரோல் மாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யூடியூப்ல ஒரு பாட்டை ஏத்தி விட்டுறா, யூடியூப்ல ஒரு மெசேஜ் ஏத்தி விட்டுறா, அப்புறம் Facebookல ஏத்தி விட்டு லைக்ஸ் வாங்கி அப்படியே ப்ரொபகண்டா பண்ணி ஒரு ஆப் போய் அப்படி போய் இப்படி போய் மீடியா வழியா தன்னை வளர்க்கணும்னு நினைக்கிறாங்களே ஒழிய தேவனுக்குள்ள தன்னை வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப கம்மி. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த லைட்ஸ் இருக்குதே, இந்த லைட்ஸுக்கு முன்னாடி நின்று உங்க ஊழியத்தை நீங்க வளர்த்தீங்கன்னா இந்த லைட் ஆஃப் ஆகிற மாதிரியே சீக்கிரத்துல உங்க ஊழியம் ஆஃப் ஆயிடும். தேவனுடைய லைட்டுக்கு முன்னாடி நீங்க ஊழியத்தை வளர்த்தீங்கன்னா அந்த லைட் ஆஃபே ஆகாது, உங்க ஊழியமும் ஆஃப் ஆகாது. நமக்கு முன்னாடி உள்ள பரிசுத்தவான்கள் படிக்காதவங்க, ஆனா தேவ நடத்துதல் பெற்றுக்கொண்டவங்க, ஆவியில நிறைஞ்சவங்க. அவங்க சொல்லி கொடுத்ததான அந்த ஆவிக்குரிய அனுபவமும் விசுவாசமும் ஊழியத்தினுடைய அஸ்திவாரம். நீங்க அதை விட்டுட்டு இன்னைக்கு இந்த உலக அறிவு மூளையில சபையை வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க, மூளையில ஊழியத்தை வளர்க்கணும்னு நினைக்கிறீங்க. மூளையில வளர்க்காதீங்க, முழங்கால வளர்க்க பாருங்க. அதான் நான் எப்பவும் சொல்வேன், குதிங்கால் தேயணும், முழங்கால் தேயணும், 2 முக்கியம். இந்த குதிங்காலும் தேயாம முழங்காலும் தேயாம வெறும் விரலுக்குள்ள ஊழியத்தை வளர்க்க நினைக்கிறாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுமான்னு தெரியாது. நல்ல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும்,
ஆத்துமாக்களை சந்திக்க குதிங்கால் தேயணும், குதிங்காலும் தேயணும், முழங்காலும் தேயணும். அதுதான் மினிஸ்ட்ரி. கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு அப்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணி நம்ம Facebookல அப்படியே ப்ரொபகண்டா பண்றது மினிஸ்ட்ரி கிடையாது. ஒரு நாள் காணாம போயிடும். மெத்துசூலா மாதிரி ஊழியம் கடந்து வேறு யார் கையிலேயாவது போயிடும். சாமுவேலுடைய ஊழியம், ஏலியினுடைய ஊழியம் அவன் பையனுக்கு போகாம சாமுவேலுக்கு வந்துச்சு. சாமுவேல் ஊழியம் அவங்க பையனுக்கு போகாம வேற ஒருத்தர் கிட்ட போயிருச்சு. அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். நம்முடைய ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நம்ம பரம்பரையா மினிஸ்ட்ரி பண்ணணும். ஆனா அழைப்போட பண்ணணும், தேவ திட்டத்தோட பண்ணணும். பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கும் போது எங்கெங்கெல்லாம் இடம் வாங்கியிருக்கோம், எங்கெங்கெல்லாம் நம்ம சொத்து இருக்குது, எப்படி பாதுகாக்கணும்னு சொல்லி கொடுக்காதீங்க. இதையெல்லாம் எனக்கு ஆண்டவர் கொடுத்தாரு, இந்த ஆண்டவரை நீ புடிச்சுக்க, இது ஒரு நாள் இல்லாமல் போனாலும் ஆண்டவர் ஒரு நாள் உனக்கு இல்லாமல் போக மாட்டார்னு சொல்லி கொடுங்க. ஆபிரகாம் கிட்ட இருந்து எவ்வளவோ சொத்து ஈசாக்கு வந்துச்சு. ஆனா ஆபிரகாமின் துறவுகள் தூற்று போடப்பட்டது. ஈசாக்கு துறவு தோண்டினான். உங்க பையனுக்கு துறவு தோட்ட சொல்லி கொடுங்க. உங்க துறவிலேயே உங்க பையன் வாழணும்னு நினைக்காதீங்க. அதுல இருந்தே மோட்டர் போட்டு பையனும் வாழ்க்கையை ஓட்டணும். என் பையனுக்கு தேவையான துறவுகள்லாம் தோண்டி வச்சிடறேன், என் பிள்ளைகளுக்கு தேவையான துறவுகள்லாம் தோண்டி வச்சிடறேன், அவங்க குடிச்சு நல்ல சந்தோஷமா இருக்கட்டும். 4 தலைமுறைக்கு என் பேரை சொல்லுவாங்க, 4 தலைமுறைக்கு உன் பேர் மட்டும்தான் இருக்கும். ஜீவ புஸ்தகத்துல உன் பிள்ளைங்க பேர பிள்ளைங்க பேர் இருக்காது. எவன் துறவு தோன்றானோ அவன் பேர் மட்டும்தான் இருக்கும். உங்க பிள்ளைகளை நல்லா ஜெபிக்க சொல்லி கொடுங்க, பிள்ளைகளை நல்லா வேதவாக்கி சொல்லி கொடுங்க, பிள்ளைகளை ஊழியம் பண்ண சொல்லி கொடுங்க. பணம் சம்பாதிப்பது எப்படின்னு சொல்லி கொடுக்காதீங்க. ஏன் தெரியுமா? அதெல்லாம் பரலோகம் தானா கொடுக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சொல்றேன், பெற்றோருக்கு சொல்றேன், உங்க பிள்ளைகளுக்கு நீங்க எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து வந்தீங்க, தேவன் உங்களை எப்படி கொண்டு வந்தாரு, எப்படி தேவன் உங்களை உருவாக்குனாரு, அதை சொல்லி கொடுங்க. அதை விட்டுட்டு எப்படி இந்த பணத்தை பாதுகாக்கணும் சொல்லி கொடுக்கும் போது என்ன சொல்லி கொடுக்கிறோம்? காசை பத்திரமா வச்சுக்கோ, யாருக்கிட்டையும் கொடுத்துறாரு, பணம் தான் வாழ்க்கை, தலைமுறைக்கு பணம் தான் உதவும். நான் சொல்றேன், தலைமுறைக்கு பணம் உதவாது. இந்த தலைமுறைக்கு பணம் உதவும், அடுத்த தலைமுறைக்கு என்ன ஆகும் தெரியாது. ஒரே நாள்ல 500,000 ரூபாய் செல்லாதுன்னாங்கன்னா வீட்டுல வச்சிருக்கிற காசெல்லாம் வீணா போயிடும். திடீர்னு ஒரு நாள் மொத்த அக்கௌண்ட்டையும் முடக்கி அரசாங்கத்துக்கு யுத்தத்துக்கு பணம் தேவைப்படுகிறது, இப்ப பணம் எடுக்க முடியாது, ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தான் எடுக்கலாம்னாங்கன்னா அக்கௌண்ட்ல இருக்கிற பணமும் கைக்கு வராது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த உலகத்தில் இருக்கிற எதை நம்புவதை பார்க்கிலும் தேவனை நம்ப பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க. எந்த பேங்க் அடையும், எந்த சொத்தும் கைவிட்டு போகும், பரலோகத்தினுடைய பேங்க் ஒரு நாளும் அடையவே அடையாது. அதுக்கு லீவே கிடையாது. அது எப்பவும் தேவையான நேரத்துல கரெக்டா உங்களுக்கு கொடுக்கும். அதை சொல்லிக் கொடுங்க. உங்க வாழ்க்கையை எவ்வளவு கஷ்டப்பட்டு மேல வந்தீங்கன்னு சொல்லிக் கொடுங்க. அதுதான் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டியது. ஏன்னா ஆண்டவரே சொல்றாரு, எகிப்திலிருந்து நான் உன்னை விடுதலை ஆக்கினதையும் செங்கடலைகள் கடந்து வந்ததையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதி உன் பிள்ளைகள் காதுபட வாசிங்கிறார். காரணம் என்ன? உன் பிள்ளைகள் திருப்பி எகிப்து போக வேண்டாம், திருப்பி செங்கடலுக்கு போக வேண்டாம், நம்ம பிள்ளைகள் கஷ்டப்பட வேண்டாம். ஆனா நாம எப்படி கஷ்டப்பட்டு வந்தோங்கிறத அவங்க சொல்லிக் கொடுங்க. அதுதான் மேகம் போல திரளான சாட்சி. அந்த சாட்சி, அந்த விசுவாசம் ஒரு நாள் உங்கள் பிள்ளை கிட்ட போய் சேரும். சாத்தானை எதுல ஜெயிப்பாங்க தெரியுமா? சாட்சியின் வசனத்தினாலதான் சாத்தானை ஜெயிக்க முடியும். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க தான் மிக முக்கியமான சாட்சி. உங்க ஆவிக்குரிய சாட்சி தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுங்க. நீங்க உங்க பிள்ளைகளை வெளிப்பிரகாரமாக, ஆடம்பரமாக, வெளிப்பிரகாரமாக நீங்க சந்தோஷமாக வளர்க்கறது அதெல்லாம் உங்க இஷ்டம். ஆனா அதெல்லாம் நிலையானதல்ல. உள் பிரகாரமாக ஆவியில வளங்க. ஏனோக்குள்ள இருந்த விஷன் மெத்துசுலாக்குள்ள போல மெத்துசுலா கைவிடப்பட்டவனானா, அதே மாதிரி உங்களுக்குள்ள இருக்கிற விஷன் உங்க பிள்ளைகளுக்குள்ள போகணும், உங்க தலைமுறைக்குள்ள போகணும். அதை உட்காந்து ஒரு நாளைக்கு சொல்லிக் கொடுங்க. பாடம் சொல்லிக் கொடுக்கிறது எவ்வளவு இம்பார்ட்டன்டோ அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்க ஆவிக்குரிய அனுபவம். எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்க, எப்படி இந்த தரவுக்கு வந்திருக்கிறீங்க, எப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க, இந்த லாக்டவுன்ல ஆண்டவர் எப்படி உங்களை போஷிச்சாரு, இன்னைக்கு வரைக்கும் குடும்பத்தை ஆண்டவர் எப்படி நடத்துறாரு, எல்லாத்தையும் சொல்லிக் கொடுங்க. பிள்ளைக்கு முன்னாடி உட்காந்து அப்பாதான் நம்ம உழைப்பு தான் அப்பா மாதிரி ஒரு திருலன்னு உங்க பெருமையை உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காதீங்க. நிறைய பேர் பிள்ளைக்கு முன்னாடி உட்காந்து அவங்க சுய பெருமையை பேசிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க குடும்ப பெருமையை பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம குடும்ப பெருமையோ, சுய பெருமையோ, படிப்பின் பெருமையோ அல்லது திறமையோ எதுவும் கிடையாது. தேவனாகிய கர்த்தருடைய கிருபை ஒன்றே. அதை உங்க பிள்ளைக்கு சொல்லிக் கொடுங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.